குருவே துணை, எல்லா புகழும் இறைவனுக்கு. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் கல்வி, உலக குழந்தைகள் அனைவரின் முகத்திலும் நிலவட்டும் குச்சி, வளருக ஞானம், வாழ்க வாழ்வாம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. ஹாப்பி, சந்தோஷம். நாம் இன்னைக்கு பானு வீட்டு கல்வி முறை அப்படிங்கிற ஒரு மாறுபட்ட ஒரு கல்வி திட்டத்துக்கான 2வது கூட்டத்துக்கு வந்திருக்கோம். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏற்கனவே நாம் இது சம்மந்தமாக நிறைய பேசியிருக்கோம். சில பேர் புதுசாக வந்திருந்தீங்கன்னா அது தெரியாமல் இப்போ நடக்கிற கூட்டத்துக்கு கேட்கும் பொழுது ஒருவேளை எந்த அளவுக்கு புரியும்னு தெரியாது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஏற்கனவே நம்ம நிறைய பற்றியெல்லாம் பேசியாச்சு. ஒன்று, ஏற்கனவே பானு வீட்டு கல்வி முறைன்னா என்ன, அது எதுக்காக நாம் அமல்படுத்த போகிறோம்னு ரொம்ப நேரம் பேசி யூடியூப்பில் விட்டுருக்குறேன். அதை பல பேர் பார்த்துருப்பீங்க. இது ஆரம்பம். 2வது, போன மாதம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி ஒரு கூட்டம் நடந்துச்சு. அதில் நம்ம நிறையா பேசியிருக்கிறோம். அதையெல்லாம் எடுத்து அதையும் யூடியூப்பில் போட்டாச்சு, வீடியோவாக கொடுத்துருக்குறோம். இது 2. 3வது, புவிதம் அப்படிங்கிற ஒரு பள்ளியை பற்றி நிறையா பேசி கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் அந்த 3 வீடியோவில் என்ன இருக்குங்கிறத இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் சுருக்கமாக சொல்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், இப்போ இருக்கிற கல்வி முறை ஒழுங்காக இல்லைன்னு புதுசாக நாம் ஒரு கல்வி முறையை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லலை, உருவாக்குறதுக்காக ஒரு தளத்தை அமைச்சிருக்கிறோம். நல்ல வார்த்தைக்கு வச்சுக்கணும். பல பேர் கேட்குறாங்க, நீ இதே மாதிரி கல்வி முறை தான் படிச்சுட்டு வந்த, நீ இப்போ நல்ல விஷயம்லாம் பேசிட்டு இருக்கீங்களா, ஏன் குறை சொல்கிறேன்? ஹலோ, நான் படிக்கும்போது இருந்த ஸ்கூல் வேறு, இப்போ இருக்கிற ஸ்கூல் வேறு. நான் படிக்கும்போது இருந்தது ஃப்ரீ வேறு, இப்போ இருக்கிற ஃப்ரீ வேறு. நீங்கள் பாருங்கள், நாமெல்லாம் படித்தோம், ஸ்கூலில் காலேஜிலலாம் படிச்சிருக்கிறோம். பழைய சிலபஸ் வேறு, பழைய முறை வேறு, டைமிங் வேறு, அப்போ இருந்த மனம் வேறு, எல்லாம் வேறு. இப்போ இருக்கிற சிஸ்டமே வேறு. டைம் மாற்றிட்டாங்க, சிலபஸ் மாற்றிட்டாங்க, யூனிஃபார்ம் மாற்றிட்டாங்க, கொள்கைகளை மாற்றிட்டாங்க, ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஃபர்மேஷனை தான் எஜுகேஷன் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. இன்ஃபர்மேஷன் வேறு, எஜுகேஷன் வேறு. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், இப்போ இருக்கிற கல்வி முறையில் நாம் ஒரு குழந்தையை அனுப்பும் பொழுது அந்த குழந்தை ஒரு 15 வயசு 20 வயசுல வரும் பொழுது அதனால அந்த உலகத்தில் வாழ முடியல, வாழ தெரியல. அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எது வேணுமோ அதை கற்றுக் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. அதனால ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இது வரைக்கும் இருக்கிற கல்வி திட்டத்தை நாம் மொத்தமா மாற்றணும்னு சொல்ல வரல, ஒழுங்குபடுத்தி நமது சந்ததிகள், வருங்கால சந்ததிகளுக்கு நமது குழந்தைகளை எப்படி படிக்க வச்சா அந்த குழந்தை ஆரோக்கியமா, அமைதியா, நிம்மதியா, சந்தோஷமா இந்த உலகத்துல வாழும் அப்படிங்கிறதுக்கான இது ஒரு தளம்.
நல்லா புரிஞ்சுக்கங்க, இது ஒரு தளம் மட்டும்தான். உடனே நான் சொல்ற சிஸ்டத்து பிரகாரம் தான் படிக்கணும்னு சொல்ல வரல. எனக்கும் தெரியாது, நம்ம கொஞ்ச நாள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஆராய்ச்சி பண்றோம். இதுக்கு நான் வந்து ஒரு நடுவராக இருக்கிறேன். நல்ல உள்ளங்கள்லாம் ஒன்று சேர்றோம். அவங்க தெரிஞ்ச கருத்துக்களை சொல்றீங்க. அது எந்த கருத்து நல்ல கருத்து இருக்கோ ஏற்றுக்கிறோம். எது வந்து சரியில்லையோ அதை விலைக்கு வைக்கிறோம். எது ஒத்து வரலையோ வெளியே வரும். இவ்வளோதான். இப்படி என்ன பண்ண போறோம்னா, இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு திட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கான ஒரு அமைப்புங்க. இங்க பாருங்க, கெட்ட காரியம் பண்றவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க, நல்ல காரியம் பண்றவங்க ஒன்றும் சேர்றது இல்லைங்கிறதா எனது ஆதங்கம்ங்க. பொதுவா நீங்க வேணா பாருங்க, அவங்க எல்லாம் ஒன்னா இருப்பாங்க. நல்ல காரியம் பண்றவங்க அங்கங்க ஒரு ஊர்ல பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு ஒற்றுமை இல்லை. உதாரணத்துக்கு ஒரு தெருவில் ஒரு சித்த மருத்துவராக இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் மருந்து வாங்க போங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லவராக இருந்தாருன்னா எங்க அவர்கிட்ட கேள்வி கேளுங்க, இதே ஊர்ல நல்ல மருத்துவர் இருக்கிறாரா? என்ன சொல்லுவாரு? அப்படியெல்லாம் யாருமே இல்லை அப்படிங்கிறாரு. ரொம்ப நல்ல மருத்துவராக இருந்தா, ஆமாங்க 4 தேதியில ஒருத்தர் இருக்கிறாரு, 3 நாள் ஒருத்தர் இருக்கிறாரு, இது மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு போனால் எங்களை மாதிரி உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னா அப்படி கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நான் கடந்த 1 வருஷம் 2 வருஷமா பல்வேறு பள்ளிகளுக்கெல்லாம் சென்று ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பல்வேறு நல்ல உள்ளங்களை பார்த்து பல்வேறு விதமான புத்தகங்களை படித்து பல்வேறு நல்ல உள்ளங்கிட்ட வாட்ஸ்அப்பில் மெயில் மூலியமாக பல விஷயங்களை எல்லாம் எடுத்து ஆக்சுவலாக உண்மையிலே சொல்ல போனால் எனக்கு டைம் இல்லை. ஒருவேளை முழு நேரமாக இதுவே நான் செஞ்சோம்னா இன்னும் சீக்கிரம் முடிச்சிருக்கலாம். ஸோ நம்ம பல்வேறு வேலைகளை பார்த்துட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போதே தவிர முழு நேரமாக எனக்கு இதுதான் வேலைன்னா இன்னும் 1 இயரில் சிலபஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த வேலையெல்லாம் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், யாராவது எந்தெந்த ஊரில் நல்ல காரியம் பண்ணிருக்காங்க ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 30-40 பேர்த்தை பார்த்துருப்பேன். நான் ரெஃபரன்ஸ் கொடுத்து 2 பேர் தான் இருக்கும். ஏன்னா பார்த்ததுல சில பேர் பழகும் பொழுது பார்க்கும் பொழுது அவங்க பண்றாங்க, பட் எனக்கு பிடிச்ச மாதிரி தீ இல்லை. அந்த வெறி, அந்த தீ, அந்த உள்ளுருந்து ஒன்று வரணும், அப்போதான் அந்த சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரி நான் யாரை பார்த்தனோ அவங்களெல்லாம் நம்மளாம் ஒன்று செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், ஓ எல்லாமே நானே பண்ண முடியாது, எல்லாமே நீங்களே பண்ண முடியாது, இதுக்கு இது ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 30-40 ஸ்பெஷலிஸ்ட் ஒன்று சேர்த்து அந்த 50 பேர்த்தை ரெஃபர் பண்ணிட்டா கல்வி ஒழுங்காயிருங்கிறது நம்மளுடைய நோக்கம்ங்க. ஸோ அந்த விதத்தில் இப்போ நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இது வரைக்கும் நான் ஆராய்ச்சி பண்ணதில் இப்போ நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்கோங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் விலாவரியாக லென்த்தியாக பார்க்கலாம். இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணதில் சில முடிவுகளை நாம் எடுத்துருக்குறேங்க. அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். முதல்ல கர்ப்ப காலத்துக்கு முன்னால ஒரு அம்மா என்ன செய்யணும், அம்மா அப்பா பேரண்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, நாம நடத்துகிற 5 நாள் வகுப்புக்கு 2 பேரும் அப்பா அம்மா 2 பேரும் வந்து கலந்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் பல நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அது எல்லாமே கவர் ஆகிடும். உடம்பு, மனசு, புத்தி, யோகா எல்லாமே கவர் ஆகிடுது. சுகப்பிரசவம் எல்லாம் கவர் ஆகிடுது இல்லைங்களா? ஸோ நாம நடத்துகிற 5 நாள் கிளாஸுக்கு கர்ப்ப காலத்துக்கு முன்னால வரணும். இது ஒரு பாயிண்ட். 2வது, சுகப்பிரசவம் சம்பந்தப்பட்ட புத்தகம் இருக்கு. டாக்டர் பசூர் ரஹ்மான் எழுதுனது பெண்களே உங்களுக்காக இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். இந்த 2 புக்கு படிச்சாலே எனக்கு தெரிஞ்சு நல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கு. அது தெரிஞ்சாவே புரிஞ்சாவே போதும், கண்டிப்பா சுகப்பிரசவத்தை பெற்றுக்கலாம். இது 2வது. 3வது, சுகப்பிரசவ சம்பந்தமா ஒரு 3 பேர் இருக்காங்க. சாய் தேவி கோயம்புத்தூர், கோமதி கோயம்புத்தூர், சந்திரகலா அம்மா சேலம். இவங்க 3 பேர்த்து நம்பரையும் இப்போ உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி முடிச்சு நீங்க போகும்போது இப்போ நான் பேசுறேன் இல்லைங்களா, அதை அப்படியே ஒரு பேப்பர்ல ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கிறேன், டைப் பண்ணி கொடுத்துருவாங்க. அது இருக்கிற நம்பர்ல நீங்க கூப்பிட்டு பேசிட்டு அவங்கள போய் நீங்க ஒன்று பார்த்துட்டு வரலாம், இல்லை போன்ல பேசிக்கலாம். அடுத்தது, விபாசனா அப்படிங்கிற ஒரு 10 நாள் வகுப்பு கண்டிப்பா போயிட்டு வரும். கர்ப்ப காலத்துக்கு முன்னாலேயே அந்த 10 நாள் வகுப்புக்கு போயிட்டு வந்துட்டா நமக்கு இருக்கிற கெட்ட பதிவுகள் எல்லாம் அந்த கிளாஸ்ல அழிஞ்சிடும். அது நம்ம குழந்தைகளுக்கு வராது. பரம்பரை வியாதி, பரம்பரை குணம் இதெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ அந்த 10 நாள் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு கர்ப்பமாகிறது ரொம்ப 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 நல்லது. கர்ப்ப காலத்துல அந்த கிளாஸ்க்கு போயிடக்கூடாது. கர்ப்ப காலத்துல கிளாஸுக்கு போனா அந்த ரெக்கார்ட்ஸ்ல இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் அந்த குழந்தைகளுக்கு. ஸோ இது வந்து இப்போதைக்கு நம்ம கர்ப்ப காலத்துக்கு முன்னால என்ன செய்யணுங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம். இது 1. 2வது, கர்ப்ப காலத்துல இருந்து குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, இது
வர ஜனவரி 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2017 அன்னைக்கு அந்த சிலபஸை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். அதுக்கான ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் நான் எடுத்துட்டு இருக்கிறேன். குறிப்பா அந்த கர்ப்ப காலத்துல முதல் விஷயம் டிவி பார்க்கக்கூடாது. அது ஒண்ணு பண்ணவே போதும், வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். டிவி பார்க்கக்கூடாது, நாடகத்தை பார்க்கக்கூடாது, வீட்டில் சண்டை சச்சரவெல்லாம் அதில் கேட்கக்கூடாது, நல்ல மெலோடியஸ் மியூசிக் மட்டும் தான் கேட்கணும். குறிப்பாக கார்ட்டூன் இந்த மாதிரி தேவையில்லாத நாடகம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இப்படி எது செய்யக்கூடாது, எது செய்யணும். கிராமத்து பக்கமாக காத்தோட்டமான இடத்துல போய் அந்த 10 மாதம் இருக்கணும், அமைதியாக இருக்கணும், அதனால சண்டையெல்லாம் எல்லாம் பார்த்துக்கணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், இயற்கையாக சாப்பிடணும், வேக்சினேஷன் போடணும், தடுப்பூசி போடவே கூடாது, மருந்து மாத்திரை சாப்பிடவே கூடாது, ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கவே கூடாது, டாக்டர் பக்கமே போகக்கூடாது. சும்மா கூட வீட்டில் இருங்க, ஒன்றும் அது நல்லா தான் இருப்பீங்க. இப்படி என்ன சொல்ல வரேன், கர்ப்ப காலத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. நீங்க நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அது இப்போ சொல்ல போறதில்ல. அதை ரிலீஸ் பண்ண போறோம் 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2017. இதுக்கு உங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுது. நீங்க மட்டும் இல்ல, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இன்டர்நேஷனல் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணலாம். நீங்க ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டா அந்த கர்ப்ப காலத்துல என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்களா? எனக்கு தேவை 10 தான். ஒரு பேப்பர் எடுங்க, இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யணும் எழுதுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க, டைப் பண்ணிங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க, எனக்கு அனுப்பிச்சு வச்சுட்டீங்கன்னா அதெல்லாம் கலெக்ட் பண்ணு வச்சுக்கலேன். அதுல எல்லாருமே ஒரே பாயிண்ட் தானே சொல்லுவோம், திரும்ப திரும்ப அதே பாயிண்ட் தானே வரும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், இங்க பாருங்க சிலபஸ் தான். கர்ப்ப காலத்துல என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும், ஏன், இது ஒரு புக் ரெடி பண்ணி இங்கிலீஷ் தமிழ் 2-3 மொழிகளில் ரெடி பண்ணி ஒரு வீடியோ ஆடியோ ரெடி பண்ணி இதை ரிலீஸ் பண்ணா போதும் இல்லையா? சிலபஸ்லாம் உட்காந்து டெய்லி பார்க்கறதெல்லாம் இல்லை. இந்த 10 மாசத்துல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அதுக்கான விளக்கத்தோட கொடுக்கறது தான் வேலை. அதுக்கு நீங்க எல்லாம் உதவி செய்யணும். அதுக்கு நீங்க எழுதி அனுப்புங்க. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, குழந்தை பெற்றுக்கிட்டோம்னா முதல் 5 வயசு வரைக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதும் இதே தான். இதே மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் நிறைய அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம், யாரெல்லாம் நமக்கு ரெஃபர் பண்றீங்களோ அந்த விஷயத்தை எந்த புக்கு ஆடியோ வீடியோ யூடியூப்ல போடணும், அப்போ கண்டிப்பா உங்களுடைய பெயரை இவர் ரெஃபர் பண்ணாருங்க, இவர் எங்களுக்கு அனுப்பிச்சு வச்சாருங்கிறத கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா நீங்க ஒரு நல்ல காரியம் நம்ம கொடுக்குறீங்கும் போது அதை உங்க ரெஃபர் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கும். அந்த காரியத்தை நம்ம கண்டிப்பா செய்வோம். ஸோ அடுத்தது, குழந்தை பிறந்ததுலேருந்து 5 வயசு வரைக்கும் என்ன பண்ணுங்கிறதும் ஏற்கனவே ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. பல பேர் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் புதுசாக நிறைய நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதை வந்து என்ன பண்ணலான்னு இருக்கிறோம்னா மார்ச் 1ஆம் தேதி 2017 ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு 3 மாசம் தள்ளி. ஏன்னா அப்பதான் நமக்கு அந்த 3 மாசம் கொஸ்டின் கிடைக்கும். இது அடுத்த திட்டம். அடுத்தது 5 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணும்னு நானும் பல்வேறு பள்ளிக்கூடங்களுக்கு கடந்த 1 வருஷமா போனேன். 1-2 நாள்ல நிறைய பள்ளிக்கூடம் போனோம், நிறைய பேர்கிட்ட பேசணும். அதுல எனக்கு என்னுடைய அறிவுக்கு நல்ல வார்த்தைங்க மாதிரி பேசுற ஒரு வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. எனது அறிவுக்கு தருமபுரி பக்கத்துல புவிதம் அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன். அது வந்து மீனாட்சி அம்மாள் அப்படிங்கிறவங்க நடத்திட்டு இருந்தாங்க. அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தோன்னே எனக்கு என்னன்னா, நான் ஒரு கனவு வச்சிருந்தேன், இந்த மாதிரிதான் ஒரு பள்ளி இருக்கணும் அப்படின்னு. அந்த பள்ளியை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ நானே ஒரு பள்ளிக்கூடம் அமைக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை. பல லட்சம் ரூபாய் வேணும், இடம் வேணும், நிறைய வேலை, சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏற்கனவே ஒருத்தங்க நடத்திட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? இங்க பாருங்க, நான் வந்து உங்களை வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு குழந்தைய சேர்த்துங்கன்னு சொல்லல. ஒரு குழந்தையை 5 வயது முதல் 12 வயது வரை எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிறத அந்த அம்மா வளர்த்திட்டு இருக்கிறாங்க, நடத்திட்டு இருக்கிறாங்க. அங்க போங்க, அதை கத்துக்குங்க. எப்ப பார்த்தாலும் யாராவது என்ன பண்றோம், மற்றவங்களே ஆரம்பிக்க சொல்றோம், செய்ய சொல்றோம், சர்வீஸ் பண்ண சொல்றோம். நாம என்ன பண்ணுவோம், எவ்வளவு பிசினஸ் பண்ற பல பேரு இது ஒரு தனியா ஒரு சின்ன பிசினஸ் மாதிரி, அட்லீஸ்ட் பிசினஸ் இல்லாட்டியும் ஒரு தனியா ஒரு சர்வீஸ் கூட பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பள்ளிகளை இனிமேல் நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்றேன். இல்ல ஒரு 10 பேர் சேர்ந்து கட்டுறக்க முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா யாராவது ஒருத்தர் கட்ட வைங்க. நம்ம செய்ய முடியலன்னா மற்றவங்க செய்ய வைக்கணுங்க. இது ஒரு ஈஸியான ஐடியா. அடுத்தது இல்லையா, அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பள்ளியை புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஏற்கனவே எந்த பள்ளிக்கு அனுப்புறீங்களோ அனுப்புங்க. வழக்கமான பள்ளிகளுக்கு அனுப்பிச்சுட்டு அந்த பள்ளியில் இருக்கிற விஷயத்தை உங்க வீட்டுல டெய்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு எது நல்லது கெட்டதுன்னு புரிய வைங்கன்னு சொல்றேன். ஸோ அந்த பள்ளிக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தா அங்க இருக்கிற விஷயத்தை கத்துக்கிட்டா தான் எப்படி ஒரு குழந்தையை படிக்க வைக்கணுங்கிறது நமக்கு முதல்ல புரியுங்க. இது 12 வயசு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் பார்த்தேன். நல்லா கேட்டுக்க, ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கேட்டீங்க. இது வரைக்கும் நான் பார்த்ததுல நல்லா இருக்கு. ஒருவேளை 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கருத்து மாறலாம். அப்போ நான் பார்க்குறப்ப இப்போ பார்த்ததுல நல்லா இருக்கு.
ஆரம்பத்தில் நம்ம கல்வியில ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சோம். இப்போ அட்லீஸ்ட் ஒரு 10 பாயிண்ட் சொல்றோமா இல்லைங்களா? டெவலப்மெண்ட். அடுத்தது 12 வயசு வரைக்கும் முடிச்சோன்னு 12 வயசுக்கு அப்புறம் காலேஜ், +2 காலேஜ், என்ன படிக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட், எப்படி என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு பல பேருக்கு பல சந்தேகம் இருக்கு இல்லைங்களா? இது சம்பந்தமா சேலத்துல தட்சிணாமூர்த்தின்னு ஒரு ஐயா ஒருத்தர், அவர் வந்து கலெக்டிவா அகாடமின்னு ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டு இருக்காரு. நான் நிறைய பேர்த்த பார்த்ததுல அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அது சம்பந்தமா நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கிறாரு. இதுல இன்னும் 2 விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஒண்ணு, சென்னையில ஒருத்தர் இருக்கிறார், மொழி பிரியன்னு. தன்னுடைய குழந்தைக்கு 2 வருஷத்துல 200 மொழி கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் நம்பரை வாங்கிட்டு போய் அவரை நேரில் பார்த்து இல்லை ஃபோனில் பேசி, நான் என்ன சொல்கிறேன், அவர் பார்ட் டைமாக தினமும் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் செலவு பண்ணாவே போதும், 2 வருஷத்துல 200 லாங்குவேஜ் குழந்தைங்களுக்கு கற்றுக்க முடியும்னு சொல்லி தன்னுடைய சொந்த குழந்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. அந்த பையன் நீங்கள் பார்க்கலாம். ஒரு அருமையான விஷயம். உடனே பல பேர் கேட்குறீங்க, என் குழந்தைக்கு எதுக்கு 200 மொழி அப்படின்னு. இங்கே பாருங்க, 200 மொழி கற்றுக்க வேண்டாம், ஒரு 4 கற்றுக்கலாமா இல்லையா? என்ன 4 கற்றுக்கணும்? என்ன கேட்டா, எனக்கு என்னுடைய குழந்தைக்கு நான் என்ன மொழி கற்றுக் கொடுப்பேன்னா, முதல்ல தமிழ்ங்க. தமிழ் தான் முதல்ல. இதனால நான் தமிழ்நாட்டில் பிறந்தனால, ஒருவேளை ஆந்திராவில் பிறந்திருந்தா நான் தெலுங்கு கற்றுக் கொடுத்துருப்பேன். நான் புரிஞ்சுக்கங்க, தமிழ் கற்றுக் கொடுங்கன்னு சொல்ல வரல, தாய்மொழியை கற்றுக் கொடுங்கள், நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. 2வது, அடுத்தது 2வது வந்து இங்கிலீஷ். ஏன்னா இங்கிலீஷ்லாம் ஒன்றும் பண்ண முடியாததுனால ஆங்கில மொழியை கண்டிப்பாக கற்றுக்கணும். 2வது. 3வது ஹிந்தி. ஹிந்தி தெரிஞ்சதுன்னா இந்தியா ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஹிந்தி. 4வது மொழி நான் ரெக்கமெண்ட் பண்றது ஹிப்ரூ. ஹிப்ரூன்னு என்னன்னா இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற ஒரு மொழி. இது ஏன் கற்றுக்க சொல்றேன் அப்படின்னா, இது தெரிஞ்சாவே பல உண்மைகள் தெரிஞ்சிடும், அதுக்காக கற்றுக்க சொல்றேன். அடுத்தது அரபிக். அரபிக் ஏன் கற்றுக்க சொல்றேன்னா, இன் ஃபியூச்சர்ல இந்த உலகம் வந்து, நல்லா கேட்டுங்க, இந்த உலகம் 2 மொழி தான். என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் நான் வரைக்கும் நான் பார்த்ததை நான் புரிஞ்சுக்கிட்டது, உலகம் ஃபுல்லா ஆங்கிலமும் அரபிக் மட்டும்தான் இருக்கும், வேற எந்த மொழி இருக்காது. எல்லா மொழியும் அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், மொழியில காப்பாற்ற போறோம், அது தனி திட்டம். இருந்தாலும் அந்த அரபிக் மொழியை கத்துக்கிட்டோம்னா தான் ஃபியூச்சர்ல நாம சில விஷயம், நான் சொல்றது நீங்கெல்லாம் இன்னைக்கு லெவல்ல பேசிட்டு இருப்பீங்க, நான் வந்து இந்த 2000 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறதெல்லாம் யோசிச்சு வச்சுட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அடுத்தது அரபிக். அடுத்தது ஸ்பானிஷ். ஸ்பானிஷ் ஏன் சொல்றோம்னா, உலகத்திலேயே அதிக பேர் பேசுறது ஸ்பானிஷ். அடுத்தது சைனீஸ். இப்படிதான் நான் என்னுடைய அறிவுக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன், உங்க குழந்தைகளுக்கு பல மொழிகளை ஏன் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு மேக்ஸ் குவான்டிட்டி ஆப்டிடியூட் மேக்ஸ் அப்படின்னு ஒரு இதில் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு குவான்டிட்டி ஆப்டிடியூட் மேக்ஸ்னா என்னன்னு தெரியல. நான் என்ன கூகுள் அடிச்சு பார்த்தேன், 4 பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், யார்கிட்ட கேட்டு பார்த்தேன், யாருக்கு தெரியல. சரி, கூகுளில் குவான்டிட்டி ஆப்டிடியூட் மேக்ஸ்ன்னு போட்டால் கூகுளில் வரணுமா இல்லையா? தமிழில் வரல, எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும். இப்போ என்னாச்சு, என்னால் அடுத்த லெவல் போக முடியல. ஏன்னா தமிழ் ஒன்று அது அப்படியே காட்டுது, என்ன நினைச்சிருக்குன்னு அப்படியே காட்டுது. ஓகேங்களா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு ஒரே ஒரு தமிழ் மொழி மட்டும் தெரிஞ்சனால ஏன்னா வேற மொழியில போய் விஷயத்தை வாங்கிட்டு வர முடியல. இல்லை, அப்போ ஃபியூச்சர்ல கூகுள்ல இங்கிலீஷ்ல எதை அடிச்சாலும் தமிழ்ல ஒண்ணுமே காட்டாம போயிட்டான்னு வச்சுங்களேன். ஏன்னா அவன் பார்த்து நான் முடிவு பண்றான், காட்டலன்னா நமக்கு குழந்தைகளுக்கு எப்படி ஒண்ணு தெரியும், ஒன்றும் தெரியாம போயிடும். ஸோ எதுக்கு சொல்ல வரணும்னா, ஒரு 4 மொழி தெரிஞ்சிருந்தா 4லயும் வேற வேற இருக்குன்னு கண்டுபிடிச்சு எது உண்மைன்னு கண்டுபிடிச்சு போயிடலாம் இல்லைங்களா? அதுக்காக சொல்றேங்க. அதனால 200 மொழி கத்துக்க சொல்லல, அட்லீஸ்ட் 200 மொழி கத்துக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் குழந்தைக்கு எத்தனை மொழி எந்தெந்த மொழி எல்லாம் வேணுமோ அட்லீஸ்ட் 4 மொழி கத்துக் கொடுக்க முடியுமா இல்லையா? அவரு போன்லயே கத்துக் கொடுக்குறாரு, ஆன்லைன்ல வீட்டுல உட்காந்துட்டே கத்துக் கொடுக்குறாரு. அவருடைய குழந்தைக்கு அவர் வீட்லயே கத்துக் கொடுத்துருக்காரு துபாயில. ஸோ அடுத்தது இது ஒரு விஷயங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், ஒவ்வொருத்தரும் தன் குழந்தையை தாய்மொழியில தான் பேச வச்சிருக்கு. தாய்மொழி பேஸ் இல்லைன்னா அந்த குழந்தை நல்லா இருக்காதுங்க. உதாரணத்துக்கு உங்க குழந்தையை கூட்டிட்டு வந்து நான் வந்து என்ன சொல்றேன், சூரியன் அப்படின்னா என்னன்னு கேட்கிறேன். அந்த குழந்தைக்கு சூரியனா மம்மி அப்படிங்குது. நீங்க சன் இருக்கு இல்லையா, அதான் சூரியன் சொல்லி புரிஞ்சிருச்சுனாவே அந்த குழந்தை உருப்படாதுன்னு அர்த்தம். ஏன்னா சன் தான் சூரியனுக்கு வருது, சூரியன் தான் சன்னுக்கு போகணும். நான் சின்ன உதாரணம் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க.
எதுவாக இருந்தாலும் தமிழ் மூலியமா கத்துக்கணும். நான் ஒன்றும் மற்ற லாங்குவேஜ் கத்துக்க வேண்டாம்னு சொல்றேன். பேஸ் தமிழா இருக்கும். எனக்கு யார் என்ன சொன்னாலும் தமிழ்ல சொன்னா மட்டும் தான் புரியும். ஆங்கிலத்தில் சொன்னாலும் வேற எந்த மொழி பேச புரியாது. என்ன சொன்னா கேட்டுக்குவேன், தலையாட்டிக்கு வேற பேசிக்குவேன், தவிர எனக்கு புரியாது. இப்படிதான் பல இங்கிலீஷ் பாட்டை கேட்டுட்டு நான் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேன். உண்மையான அர்த்தம் கேட்டா வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரி என்ன கொண்டு போய் இங்கிலீஷ் இருக்கிற ஒரு புக்கு வீடியோ பார்க்க சொல்லி புரிஞ்சு சொன்ன நான் என்ன பண்ணுவேன், தப்பு புரிஞ்சு தப்பு வாழ்ந்துட்டு இருப்பேன். புரிஞ்சுக்கங்க, நமது குழந்தைகள் பேஸ் தமிழாக இருக்கும் பொழுது ஏன் நாம் ஆங்கிலத்தில் கல்வி கற்க வேண்டும்? இது சம்பந்தமா ஒருத்தர் ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா? அவர் பேரு வினோத் ஐயான்னு பேரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு படம் வச்சிருக்காரு. அந்த படத்தை 1 மணி நேரம் ஓடும். இந்த படத்தை பேரண்ட்ஸ் கண்டிப்பா பார்த்தே ஆகணுங்க. அதை பார்த்தாதான் எல்லாமே புரியும். ஒரு ஆவண படம். அதுல தெளிவா சொல்றாரு, தமிழ் அதாவது தாய்மொழியில் படித்தால் மட்டுமே நாம் உருப்பட முடியும், இல்லைன்னா கண்டிப்பா அந்த குழந்தை ஒழுங்கா வளராது அப்படிங்கிறத அவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவருடைய நாலேஜ் எடுத்துக்க போறோம். ஸோ புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் சொன்னதை வச்சு ஓரளவுக்கு புரிஞ்சுருப்பீங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா, சில பேர் நினைச்சுக்கிட்டாங்க பானு வீட்டு கல்வி முறை அப்படின்னா அது என்னமோ பெரிய ஒரு பில்டிங்கு, அங்கே ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு, அங்கே நம்மளை போகலாம், அப்படியெல்லாம் கிடையாது. சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க எல்லா சிலபஸ் கொடுத்துருவாங்க, புக்கெல்லாம் கொடுத்துருவாங்க, வீட்டில் உட்காந்து படிச்சுக்கணும். அதெல்லாம் கிடையாது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுக்கறது தான் இந்த திட்டமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இந்த கல்வி சம்பந்தமா ஆராய்ச்சி செஞ்சவங்கலாம் ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. பிரதீபான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க வந்திருக்காங்க திண்டுக்கல்ல இருந்து. அவங்க பல்வேறு விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க, அது சம்பந்தமா பேச போறாங்க. அடுத்தது ராஜேஷ்னு ஒருத்தர் புனேல வந்திருக்காரு, அவரு கொஞ்சம் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல போறாரு. விஜய்ஸ்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவரு கொஞ்ச நேரம் பேச போறாரு. மதுராந்தகத்துல சுப்பிரமணியம் ஐயான்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இப்படி பல்வேறு இன்னும் நான் பேர் சொல்லாத பல நல்ல உள்ளங்கள் வந்திருக்கீங்க. இங்க வந்திருக்கிறவங்கல்ல சில பேர் மற்றவங்க பேசுறதை கேட்க வந்திருந்தீங்கன்னா பேசாம உட்காந்துருங்க. சில பேர் அந்த கல்வி சம்பந்தப்பட்ட அனுபவம் அறிவும் இருந்துச்சுன்னா நீங்க ஒவ்வொருத்தரா வந்தீங்கன்னா, இந்த பானு வீட்டு எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நாம் நமது குழந்தையின் கல்வியை ஒழுங்குபடுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தளம். ரொம்ப சந்தோஷம். நம்ம மேற்கொண்டு இன்னும் விரிவா இதே விஷயத்த நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். சென்னையில ஒருத்தர் இருக்கிறார், மொழி பிரியன்னு பேரு. தன்னுடைய குழந்தைக்கு 2 வருஷத்துல 200 மொழி கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் நம்பர் வாங்கிட்டு போய் அவரை நேர்ல பார்த்து இல்ல போன்ல பேசி, நான் என்ன சொல்றேன், அவரு பார்ட் டைமா தினமும் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் செலவு பண்ணாவே போதும், 2 வருஷத்துல 200 லாங்குவேஜ் குழந்தைங்களுக்கு கத்துக்க முடியும்னு சொல்லி தன்னுடைய சொந்த குழந்தை கத்துக் கொடுத்துருக்காரு. அந்த பையன் நீங்க பார்க்கலாம். ஒரு அருமையான விஷயம். உடனே பல பேர் கேட்குறீங்க, என் குழந்தைக்கு எதுக்கு 200 மொழி அப்படின்னு. இங்க பாருங்க, 200 மொழி கத்துக்க வேண்டாம், ஒரு 4 கத்துக்கலாமா இல்லையா? என்ன 4 கத்துக்கணும்? என்ன கேட்டா, எனக்கு என்னுடைய குழந்தைக்கு நான் என்ன மொழி கத்துக் கொடுப்பேன்னா, முதல்ல தமிழ். தமிழ் தான் முதல்ல. இதனால நான் தமிழ்நாட்டில் பிறந்தனால, ஒருவேளை ஆந்திராவில் பிறந்திருந்தா நான் தெலுங்கு கற்றுக் கொடுத்துருப்பேன். நான் புரிஞ்சுக்கங்க, தமிழ் கற்றுக் கொடுங்கன்னு சொல்ல வரல, தாய்மொழியை கற்றுக் கொடுங்கள். நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 2வது இங்கிலீஷ். ஏன்னா இங்கிலீஷ்லாம் ஒன்றும் பண்ண முடியாததுனால ஆங்கில மொழியை கண்டிப்பாக கற்றுக்கணும். 2வது. 3வது ஹிந்தி. ஹிந்தி தெரிஞ்சதுன்னா இந்தியா ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஹிந்தி. 4வது மொழி நான் ரெக்கமெண்ட் பண்றது ஹிப்ரூ. ஹிப்ரூன்னு என்னன்னா இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற ஒரு மொழி. இது ஏன் கற்றுக்க சொல்றேன் அப்படின்னா, இது தெரிஞ்சாவே பல உண்மைகள் தெரிஞ்சிடும், அதுக்காக கற்றுக்க சொல்றேன். அடுத்தது அரபிக். அரபிக் ஏன் கற்றுக்க சொல்றேன்னா, இன் ஃபியூச்சர்ல இந்த உலகம் நல்லா கேட்டுங்க, இந்த உலகம் 2 மொழி தான். என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ல நான் வரைக்கும் நான் பார்த்ததுல நான் புரிஞ்சுக்கிட்டது, உலகம் ஃபுல்லா ஆங்கிலமும் அரபிக் மட்டும்தான் இருக்கும், வேற எந்த மொழி இருக்காது. எல்லா மொழியும் அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், மொழியில காப்பாற்ற போறோம், அது தனி திட்டம். இருந்தாலும் அந்த அரபிக் மொழியை கத்துக்கிட்டோம்னா தான் ஃபியூச்சர்ல நம்ம சில விஷயம், நான் சொல்றது நீங்கெல்லாம் இன்னைக்கு லெவல்ல பேசிட்டு இருப்பீங்க, நான் இந்த 2000 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறதெல்லாம் யோசிச்சு வச்சுட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அடுத்தது அரபிக். அடுத்தது ஸ்பானிஷ். ஸ்பானிஷ் ஏன் சொல்றோம்னா, உலகத்திலேயே அதிக பேர் பேசுறது ஸ்பானிஷ். அடுத்தது சைனீஸ். இப்படிதான் நான் என்னுடைய அறிவுக்கு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறேன். ஸோ எதுக்கு சொல்ல வரணும்னா, ஒரு 4 மொழி தெரிஞ்சிருந்தா 4லேயும் வேற வேற இருக்குன்னு கண்டுபிடிச்சு எது உண்மைன்னு கண்டுபிடிச்சு போயிடலாம் இல்லைங்களா?
அதுக்காக சொல்றேங்க. அதனால 200 மொழி கத்துக்க சொல்லல, அட்லீஸ்ட் 200 மொழி கத்துக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் குழந்தைக்கு எத்தனை மொழி எந்தெந்த மொழி எல்லாம் வேணுமோ அட்லீஸ்ட் 4 மொழி கத்துக் கொடுக்க முடியுமா இல்லையா? அவரு போன்லயே கத்துக் கொடுக்குறாரு, ஆன்லைன்ல வீட்டுல உட்காந்துட்டே கத்துக் கொடுக்குறாரு. அவருடைய குழந்தைக்கு அவர் வீட்லயே கத்துக் கொடுத்துருக்காரு. துபாயில் 97 89 96 05 49 9789960549 இந்த நம்பருக்கு நீங்க கூப்பிடலாம். இல்லைன்னா இமெயில் இருக்கு, mozhipriyan@gmail.com mozhipriyan@gmail.com. வெப்சைட் இருக்கு multiplelanguage.com multiplelanguage.com. அவர் ஃபோன் நம்பர்லையோ இமெயிலையோ வெப்சைட்லையோ இதெல்லாம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்குது. வெப்சைட்னா ஒன்று பெருசாலாம் இருக்காது, இப்போதான் ஆரம்பிச்சு ஒரு மாசம் கூட ஆகல. இமெயில் எல்லாம் இப்போதான் புதுசாக ஆரம்பிச்சனால அவருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா அதன் மூலியமாக இனிமேல் உலக மக்களுக்கு பல்வேறு மொழிகளை நாம் பார்ட் டைமா ஜாலியா பார்ட் டைமாவே கற்றுக் கொடுக்க முடியும். வணக்கம். முதல்ல இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஹீலர் பாஸ்கர் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்தை பற்றி அநேகமாக நிறைய பேர் அந்த படம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கல்வி அளிக்கும் ஆங்கிலமாயே இங்க கூடி இருக்கிறது ஒரு மாற்று கல்வி திட்டத்தை, நம்ம குழந்தைகளுக்கான ஒரு சரியான கல்வி திட்டத்தை முடிவு பண்றதுக்காக இங்க கூடி இருக்கோம். அந்த திட்டம் நடைமுறைக்கு வர்றதுக்கு ஒவ்வொரு ஆண்டா அடுத்து நடைமுறைக்கு வர்றதுக்கு நமக்கு சில காலங்கள் ஆகும். அதுவரை நம்ம குழந்தையை இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏற்கனவே பள்ளிகள்ல சேர்த்திருப்பீங்க. இப்ப இந்த படம் பார்த்த பிறகு நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க அப்படிங்கறது மட்டுமே இங்க உங்க முன்னாடி ஒரு கேள்வியா வைக்கிறேன். ஏற்கனவே இங்கிலீஷ் மீடியத்துல உங்க பசங்க படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அப்ப யோசிச்சு இதை செயலுக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றேன். ஏன்னா இங்க வந்திருக்க எல்லாருமே விஷயங்களை கேட்டுட்டு அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு போறவங்க இல்லை. ஏதோ ஒரு மாற்றத்தை செய்யணுன்றதுக்காக ஆட்கள் தான் இங்க வந்திருக்கோம் இல்லைங்களா? ஏதோ ஒரு மாற்றத்தை கல்வி சம்பந்தமா இது சரியில்லை, மருத்துவம் சரியில்லை அப்படிங்கறத தாண்டி அதை செயலுக்கு எடுத்துட்டு வந்தவங்க இங்க வந்திருக்கோம். இப்போ உங்க பசங்க எல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் இங்கிலீஷ் மீடியத்தை படிச்சுட்டு இருக்கலாம். இப்போ இந்த வருஷம் என்ன பண்ண போறீங்க யோசிச்சுங்க. ஒரு புரியாத மொழியில கல்வி கொடுக்க போறோமா, புரிஞ்ச மொழியில கொடுக்க போறோமா? அப்ப நமக்கான ஒரு சரியான கல்விக்கும் போது நம்ம உருவாக்க போற அந்த கல்வி முறை அது வளர்ச்சி அடைகிற வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு சரியான கல்வி இன்னைக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது தாய்மொழி வழியில கொடுக்கறது தான் முன் நிபந்தனை, அடிப்படைங்க. இது அடிப்படை கல்வியில என்னென்ன கொடுக்கணும்ன்றதுலாம் அடுத்த விஷயம். அடிப்படை அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில கொடுக்கணும். அப்போ அது எங்க கிடைக்குதுன்னா இன்னைக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகள்லயும் அரசு பள்ளிகள்லயும் தான் கிடைக்குது. அதை நோக்கி போகணும். இப்ப நம்ம எத்தனை பேர் போவோம்? குறைந்தபட்சம் நம்ம வீட்டு கல்வி முறை வருவது வரைக்கும் நான் என் பசங்களை இதே இருக்கிற பள்ளியில சேர்த்துக்கிறேன் அப்படின்னா கூட அது தனியார் பள்ளியா இருந்தா அது சரி கிடையாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா எத்தனை பேர் நம்ம அரசு பள்ளியை நோக்கி போக போறோம் அப்படின்னா நமக்கு ஒரு தடை இருக்கு. அரசு பள்ளினாலே அரசு கொடுக்கு, இலவசமா கொடுக்குது. இலவசம் கிடையாது, அது நம்ம படம், அவ்வளவுதான். அதான் சொன்னார் இல்லைங்களா, 3% வரி கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம எஜுகேஷன் டாக்ஸ் தனியா வாங்குறோம். அரசுக்கும் பணத்தை கொடுத்துட்டு வெளியே போய் தனியாருக்கும் பணத்தை கொடுத்துட்டு இங்க இருந்தா, அதாவது நம்ம பணத்துல வரி பணத்துல 40,000 சம்பளம் வாங்கிட்டு அரசு பள்ளியில வாத்தியார் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு, பசங்க இல்ல 5 பேர் தான் இருக்காங்க. ஆனா இதை விட குறைவான கல்வி பெற்ற தனியார் பள்ளியில எடுத்துட்டு போய் அங்கேயும் பணத்தை கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். யோசிச்சுக்கோங்க அதுவரை என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத. அரசு பள்ளியில போனா இன்னும் பசங்க கெட்டுருவாங்க, இன்னும் நிறைய நமக்கு மித்து இருக்கு, எல்லாத்தையும் உடைங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு சரியான கல்வி என்பது தாய்மொழியில இருக்கணும். அடிப்படை விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு நமக்கு இருக்க வாய்ப்பு, நம் கல்வி முறை உருவாக்கும் வரை நமக்கு இருக்க வாய்ப்பு ஆங்கில வழியா தமிழ் வழியா அப்படின் போது தமிழ் வழி தான் சரியானது.
இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத யோசிச்சுங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கல்விக்கான நம்ம உருவாக்கும் கல்வியில் இந்த எல்லா விஷயங்களும் உள்ளடக்கி இருக்கணும். ஒரு அருகமை பள்ளி முறை, பொது பள்ளி முறை, குழந்தைங்க இயல்பா கத்துக்கணும்னா புவிதம் போய் பார்த்துருப்பீங்க. அது அந்த காணொலியில இருக்கும்போது அதுதான் அப்படிதான் கத்துக்கணும். பசங்க அவங்களே இயல்பா கத்துக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கணும். அது மாதிரியான இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு கல்வி முறையை உருவாக்குவோம். அதுவரை அரசு பள்ளியில் குறைந்தபட்சம் ஒரு தாய்மொழி வழியில அதுவரை படிக்க வைக்கிறதுக்கான விஷயங்களை நோக்கி நகர்வோம். அது நம்ம உருவாக்கும் கல்வி முறையை அரசே கொடுக்க வைக்கிறதுக்கான விஷயத்தையும் நோக்கி அது எதிர்காலத்தில் நகரணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். நன்றி. இதுக்கு மேலே ஒரு சில டெக்னிக்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு எப்படி கற்று தரணும் அப்படிங்கிறத பற்றி நான் ரிசர்ச் வந்து பண்ணியிருக்கேன். செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் தான் பண்ணேன். அப்புறம் சார் மீட் பண்ணேன். அதை பற்றி இப்போ கொஞ்சம் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாண்டர்ட் வேணால் எடுத்துக்கோங்க. நான் இப்போ பண்ணுற ரிசர்ச் எல்லாம் வந்து 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க தான். அதனால் அதுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அதை பற்றி எனக்கு சரியாக தெரியாது. 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வருது. அப்புறம் ஒரு 8 வயசு 10 வயசு வரைக்கும் நல்லா நம்ம டைம் எடுத்துக்கிட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு சப்போஸ் புக்கை யூஸ் பண்ணி தான் அவங்க படிப்பு வரப்போ அவங்க வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா ஒரு விஷயத்த படித்து புரிஞ்சுக்க சிந்தனை பண்ண அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் அவங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றியெல்லாம் கம்ப்ளீட்டாக கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகலாம். அது வரைக்கும் வாய் வழியாகவே நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்கிறது வந்து நல்லது. அப்புறம் இந்த புரிதல் வந்து யாருக்கு வேணால் புரிஞ்சிடும் அப்படிங்கிறத சொன்னேன். சிந்தனை வந்து ஒருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்கும். நம்ம வந்து அதை இப்படி தான் நீங்கள் சிந்திக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. சிந்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கற்றுத்தரவும் முடியாது. ஆனால் சிந்தனையை வந்து நீங்கள் தூண்டலாம். இப்போ ஒரு குழந்தை வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்குது, நீங்கள் பதில் சொல்லணுங்கிறது அவசியமே இல்லை. அந்த குழந்தைக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் இருக்கிறது தான் பல நேரத்தில் நல்லது. ஒரு குழந்தை இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இலையாமா பச்சையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே ஃபோட்டோசிந்தசிஸ், க்ரீன் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிடாதீங்க. ஒரு நாளைக்கு சயின்ஸில் வந்து தப்புன்றுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு வேளை இலை பச்சையாக இருக்குது ரீசன் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வெண்டைக்காய் முருங்காலும் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுதா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் நான் குழந்தைங்க கிட்ட பார்க்கும்போது அவங்க கேட்குற கேள்வி நம்ம ஆமான்னு சொல்ல முடியுமா, அதை யாராவது ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா, இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியல. எப்படி நீ அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இலை ஏன் பச்சையாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ரிப்ளை பண்ணுங்க. ஆன்சர் பண்ணாமல் அமைதியாக இருக்க வேண்டாம், நீங்கள் ரிப்ளை பண்ணுங்க, ஆன்சர் கொடுக்காதீங்க. அது எப்படிமா இருக்கணும், இலை வந்து பச்சையாக தான் இருக்கா, சகப்பா நீ பார்த்தது இல்லையா, சகப்பா கூட இருக்குது இல்லை, காய் கூட பச்சையாக இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்க சிந்தனையை வந்து தூண்டி விடுங்க. ஆன்சர் வந்து பிளைனாக கொடுத்துடாதீங்க அவ்வளோ சீக்கிரத்தில். அப்படி நீங்கள் சிந்தனையை தூண்டுனா அவங்க தேடி ஒரு கன்க்ளூஷன் தேடி கண்டுபிடிச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு அவங்க வர்றது வந்து வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரெடிமேடாக ஆன்சரை கொடுத்தீங்கன்னா அது வந்து அவங்க அப்படியே கொடுக்குறது வந்து பேரண்ட் அப்படிங்கிறதால உங்களை அதிகமாக நம்புறதால அதை அப்படியே அவங்க மனசில் ஏற்றுப்பாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை, அவங்களுக்கு வந்து ஒரு 7th ஸ்டாண்டர்ட் போர்ஷனை வந்து அவங்களுக்கு நான் விளக்கிக்கிட்டு இருந்தேன். லைட்டு ஷேடோ அதை பற்றின விஷயம் எல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு வந்து அவங்க கேட்டாங்க, பிளாக் கலரில் லைட் இருக்குமா அப்படின்ட்டு கேட்டாங்க. ஒரு நிமிஷம் எனக்கே புரியலை. அதுக்கப்புறம் இருந்தால் எப்படி இருக்கும்னு நான் அவங்களே கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க யோசிச்சுட்டு இருந்தால் லைட்டே நிழலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து குழந்தையே சொல்கிற பதில், எனக்கே அதை சொல்ல தெரியலை. நம்ம அவங்களே திருப்பி கேட்கும் போது அவங்களே ஒரு பதிலை சொல்றாங்க. இது வந்து சிந்தனையை தூண்டுற விஷயம். நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா சிந்தனை ஒரு வேளை தூண்ட முடியாம போயிடலாம். இது என்னோட கருத்து. என்னை பத்தி தெரியும், அரை மணி நேரம் ரெடி. நல்ல விஷயங்கள் நாளைக்கு கிடைக்காதுன்னா மாணவர்களுக்கு இப்பொழுதும் ரெடி பண்ண. நீ பள்ளிக்கூடத்துல யாரா இருக்கட்டும், சாமியாரா இருக்கட்டும், நல்ல விஷயங்கள் சொல்ற யாரா இருக்கட்டும். ஆனா நம்முடைய பள்ளிக்கூடத்துல ஈஸியா நல்ல விஷயம் போய் பிரின்சிபல்கிட்ட பேசணும்னா அவரு கரஸ்பாண்ட் பேசணும் பாரு, கரஸ்பாண்ட் பிரின்சிபல்கிட்ட பேசணும் பாரு, இந்த 2 பேரும் நீ போக கொடுக்க ஒரு 10 நாள் ஆயிரம் இவன் வெறுத்துடும். சார் போனா சார் நான் பார்த்தேன் சார், அவர் இவரை பார்க்க சொல்றாரு, இவர் அவரை பார்க்க சொல்றாரு சார், கன்க்ளூஷனே வராது. பிரின்சிபல் இல்ல, அது என்ன போஸ்ட் ஒண்ணு வச்சுதான் பள்ளிக்கூடம். கரஸ்பாண்ட் நீ கொடுத்த பட்டம்
கரஸ்பாண்டன்ட் நீ கொடுத்த பட்டம். கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல் உருவாக்க முடியாது, பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட் உருவாக்க முடியும். பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் எஜுகேஷனில் பல தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. வருங்காலத்தில் பல பள்ளிக்கூடங்கள், எனக்கு தெரிஞ்சு 100 பள்ளிக்கூடங்கள் என்னுடைய மைண்டில் ஓடிட்டு இருக்கு. இந்த ஆண்டு முதல் முதலாந்திரத்தில் போடப்போற 100% பல விஷயங்கள் அவனுடைய 6வதுல இருந்து அவனுடைய எல்லா திறமைகளும் வெளிப்படுத்துவதற்கு, எல்லா திறமைகளும் எல்லாம் விவேகானந்தர் பத்தி பேசாம ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு. எஜுகேஷன் இஸ் a manufacturing of perfection அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் ஜெயந்தி அன்னைக்கு எல்லாம் உட்கார்ந்து பள்ளிக்கூடத்தில் எந்த பேர். அதனால என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நான் விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கேன். மை ஸ்கூல் அப்படின்னு ஒரு விளம்பரம் ஓடிட்டு இருக்கேன் விவேகானந்தர் ஏரியாவில். இதே மை ஸ்கூல் வரப்போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தட்சிணாமூர்த்தி சார் அவருடைய நாலேஜ், அவர் ஒரு விஷயத்தில் அனுபவம் இல்லாதனால ரொம்ப வெக்ஸாகி பேசுகிறார். ஒரு சைடு சோ கால்டு சார் சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்படியே 2 மணி நேரம் போயிடும் சார் ஒரு நாளைக்கு. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அந்த பக்கம் போயிடும், லாங்குவேஜ் ஸ்கில்லாக போயிடும். 6வதுக்கு மேலே வாங்க மாணவர்களை அவங்களுடைய இன்டெலிஜென்ஸை முழுமையாக பயன்படுத்தும். பர்சனாலிட்டிக்கு நம்ம டைம் கொடுப்போம். அவனுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை பயன்படுத்துவோம். எங்கேயாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம 10வது பேரை பார்த்து வாட் யூ வாண்ட் டு பிகம்ல நீ நல்ல அரசியல்வாதியாக மாறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம கோச்சு கொடுத்துருக்கோமா? நான் பல பள்ளிக்கூடத்தில் போய் கேட்டிருக்கேன். ஒரு பையன் அழகா கேட்டான், சார் நல்ல அரசியல்வாதினா யாரு? உங்களால சொல்லணும் இல்ல, நல்ல அரசியல்வாதினா யாரு? நம்ம இப்ப இருக்கிறவனெல்லாம் சொல்ல முடியுமா? வீல் சேர்ல போற ஆட்கள்ல அவ்வளவுதான் இருந்தாங்க. தோக்கடிச்சோம், 67 தோக்கடிச்சோம். எக்ஸாம்பிள் மேன் காமராஜ், கக்கன், கருத்தர்மன், ஜெயமணி, எக்ஸாம்பிள் பீப்பிள். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் தட்சிணாமூர்த்தி. ஸோ அவர் சொன்ன மாதிரி ஒரு 25 இயர்ஸாக சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணிட்டுருக்கேன். ப்ரெசண்ட் எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்க்கணும். ப்ரெசண்ட் எஜுகேஷன் சிஸ்டத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் இருக்குது, எதுக்குமே ஒரு கோல் இருக்குது. இப்போ அது கரெக்டாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் ஒன்றும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஒரு புது எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு போகணுமா அப்படின்றத நம்ம முதல்ல திங்க் பண்ணணும். ப்ரெசண்ட் எஜுகேஷன் சிஸ்டத்தினுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, வேலைக்கு ஆளை தயார்படுத்துறது. ரொம்ப சிம்பிள். ஒரு பையனை வேலைக்கு தயார்படுத்துறது. இந்த சிஸ்டம் ஏன் உருவானுச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு இந்தியாவில் தமிழோ ஹிந்தியோ வேறு எதுவுமே தெரியாது இல்லைங்களா? அவங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆள் வேணும் தானே, லோக்கலில் ஒரு ஆள் வேணும் தானே. முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, பெரிய ஆளுங்கள்லாம் போய் சந்திச்சாங்க, எங்களுக்கு ஆள் வேணும் அப்படின்ட்டு. எங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது, ஆனால் அவங்க ஆளுங்க விதவிதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியல, ப்ராடக்டை கொண்டு போய் சேர்த்த முடியல. சரி, எங்களுக்கு ஆள் வேணும் அப்படின்னா அப்போ இருந்த எல்லாருமே எங்களால் ஆள் ப்ரொவைட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இருந்த ஒரே கல்வி முறை என்ன அப்படின்னா குருகுல கல்வி முறை. குருகுல கல்வி முறைன்றது இன்னைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இல்லை. அந்த சிஸ்டமே டோட்டலாக அழிஞ்சு போச்சு. ஏன் அழிஞ்சது அப்படின்னா, அந்த சிஸ்டத்தினுடைய முக்கியமான ஃபோக்கஸ் ராஜாக்களை ரெடி பண்ணணும். ராஜாக்களுக்கு 10 பூஜாக்களை ரெடி பண்ணணும். அவங்கள தவிர யாரும் படிக்க முடியாது, எல்லாரும் படிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் படிக்க முடியும். ஆனால் அவங்க ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அவங்க இப்போ நம்ம என்னெல்லாம் இப்போ பிளான் பண்ணிகிட்டு இருக்கோமோ இதுதான் அது ஏற்கனவே நடந்தது. ஸோ அவங்க எந்த ஒரு இளவரசனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, காட்டுக்குள்ளார போய் தான் அவர் கற்றுக்கணும். அவருடைய துணி அவர் தான் துவைச்சிக்கணும், அவர் தான் சமையல் செஞ்சு குருவுக்கு கொடுக்கணும்.
ஸோ இப்படியெல்லாம் அவங்களுக்கு வந்து வில் வித்த குதிரையில் ஏறி போகிறது, யானையில் ஏறி போகிறது, இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. பட் என்ன அப்படின்னா, அது யார் ராஜா, அவருக்கு யார் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு முடிவு பண்ணாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க. மற்ற யாருக்கும் படிப்பும் தெரியாது, இவங்க கூட கம்யூனிகேஷனும் பண்ண தெரியாது. அப்போது பிரிட்டிஷ் சிஸ்டம் என்ன, அவங்க மாஸ்டர் மைண்ட் அப்போ பண்ணாங்க. என்ன பண்ணால் நமக்குன்னு ஆளுங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணாங்க. ஸோ அந்த பிளான் படி என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுடைய ஒரு புது எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கணும். அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் பசங்க படித்தாங்கன்னா நமக்கு தேவையான ஆளுங்க கிடைக்கும். வணக்கம். முதல்ல இந்த முயற்சிக்காக நான் திருவாளர் பாஸ்கர் அவர்களை மானசீகமாக பாராட்டுறேன். இது ஒரு நல்ல முயற்சி. ரெண்டாவது, இது மாதிரி அரங்கத்தை ஏற்பாடு செய்கிறவங்க அவங்க தான் அரங்கத்தை முழுமையாக ஆக்குப்பை பண்ணிக்குவாங்க. அதையும் உடைச்சி மற்றவருடைய சிந்தனையும் இங்கே உள்வாங்க வேண்டும், அது எல்லோருக்கும் பரவ வேண்டும் நினைக்கிற அந்த ஒரு செயலையும் நான் மனதார பாராட்டுறேன். இப்போ நான் என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். என் பேர் எரோனிமஸ். அது புரியாட்டினா பரவாயில்லை, அது ரொம்ப முக்கியமும் இல்லை. நான் திருச்சியிலேருந்து வரேங்க. பேசிக்கலி நான் ஒரு MBA HR. இந்த HR அப்படி பொறுப்போட ஒவ்வொருத்தரும் புறப்பட வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். இல்லாட்டினா போனவன் வந்தவன்லாம் ஒரே ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தின் முத்திரையை மட்டும் குத்திவிட்டு அது உள்ள என்ன இருக்குன்னு தெரியாம மண்டையில திணிச்சுட்டு போயிடுவாங்க. அது நம்ம குழந்தைக்கு பயன்படுமா பயன்படாது யாரும் கேட்கல. ஆடு வளர்க்க, கோழி வளர்க்கிற, எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்கிற இந்த அரசாங்கம் குழந்தைய வளர்க்கறதுக்கு எங்கேயுமே சொல்லி தரல. அந்த சமூகம் அதை பத்தி கவலைப்படல. ஒரு குழந்தைக்கு சேர் வேணும்னா இது எப்படி உட்காருமா, ஏறி உட்கார முடியுமா பார்த்து பார்த்து வடிவமைக்கிற இந்த நாகரிக உலகம், ஒரு உட்கார்றதுக்கான சேரு, விளையாடுறதுக்கான பொம்மை குழந்தைக்கு ஏற்றாது போல இருக்குதான்னு பார்க்கிற இந்த சமூகம், அவன் உள்ளே போகிற இந்த செய்தி குழந்தைக்கு உரியதா, உதவுதா, உகந்ததா என்று பார்க்காமலேயே படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறதே. இதை விட வேற என்ன வேண்டும்? அப்படிப்பட்ட சூழல்ல கல்வியை குறித்து நாம் நிறைய யோசிக்க வேண்டியிருக்கிறது. நீங்க மெத்தட் எங்க வைக்கலாம்னு சொல்லலாம் யோசிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வர்றது கண்டென்ட்லயே நாம் கை வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எது உரியது, எது உகந்தது, எது உதவுது. ஒரே ஒரு இதோட சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஒவ்வொரு மனிதனும் குழந்தையா இருந்தவன் மனிதனாக வெளியே வர வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது 8 வகையான வளர்ச்சி அவனுக்குள் நடக்கிறது. உடல் வளர்ச்சி, உள்ள வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, உணர்வு வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி, கலாச்சார வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, சமூக வளர்ச்சி. ஒவ்வொரு மனிதனும் தனி வாழ்க்கை உண்டு, குடும்ப வாழ்க்கை உண்டு, பொருளாதார வாழ்க்கை உண்டு, சமூக வாழ்க்கை உண்டு. அப்போ வளர்ச்சி என்று சொன்னால் 8 சொன்னேன், வாழ்க்கை என்று சொன்னால் 4 சொல்றேன். இந்த வாழ்க்கைகளுக்கு வேண்டிய விஷயத்தை, அறிவை, ஞானத்தை கொடுப்பதுதான் கல்வி. அதை தேடி கொடுப்பதுதான் அவனுக்கு முன்னாடி பிறந்திருக்க ஒவ்வொருத்தருடைய கடமை. ராஜேஷ் சுகேந்திரமணி. நான் வந்து புனேல இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை செய்கிறேன். நான் இப்போ வந்து இங்கே ஒரு பேச போகிற டாபிக் வந்து நார்மல் டெலிவரி பற்றி, ப்ளஸ் இந்த ஹோம் எஜுகேஷனுக்கு வந்து நான் கொஞ்சம் டாபிக் சஜஷன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதில் இருக்க கண்டென்ட் வந்து ஆல்ரெடி பாஸ்கரன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தான். ப்ளஸ் நான் வந்து எதுக்காக இந்த ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணேன்னா, லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸாக வந்து இந்த அனாட்டமிக் தெரப்பி வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். அதனால் எனக்கு தெரியுது. ஆனால் லாஸ்ட் 1 இயர் பேக் நான் வந்து மற்றவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஒரு 4 டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ். ஒன்று வந்து அவங்க வந்து என்ன இவ்வளோ கொஞ்சம் கற்காலத்து ஆள் மாதிரி சிந்திக்கிற, இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிற டைப்பு. அவங்கள வந்து டிபேட் பண்ணி வின் பண்ண முடியல என்னால். ரெண்டாவது வந்து கேட்பாங்க, அப்படியா சரி யூஆர்எல்லாம் வாங்குவாங்க, ஆனால் இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. மூணாவது வந்து பார்ப்பாங்க, வீடியோலாம் பார்த்துட்டு இது ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகலை அப்படிங்கிறாங்க. நாலாவது வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா இருக்கிறாரு, இதே மாதிரி தான் எனக்கு ஷேர் பண்ண அப்படிங்கிறாங்க. இப்போ என்னோட நோக்கம் வந்து என்னன்னா, இப்போ வந்து நான் வந்து ரிசர்ச் பண்ணலை, மற்றவங்க பாஸ்கரனா மற்றவங்கள ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களால வந்து யாராக இருந்தாலும் கன்வின்ஸ் பண்ண முடியும். குட் ஈவினிங். என் பேர் விஜேஷ். சென்னையில் நான் வந்துட்டு வரேன்.
டேலண்ட் ஆக்சுவலாக. செகண்ட் டைப் ஆஃப் டேலண்ட் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் பே ஆஃப் டேலண்ட். அவன் அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நம்பர்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. அவனுக்கு மேக்ஸில் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. அந்த மாதிரி பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா மேபி அதுவும் கிரிப்டோகிராஃபின்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரிப்டோகிராஃபின்றது ஆக்சுவலாக வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. இந்த ஹேக்கர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹேக்கர்ஸ் எத்திக்கல் ஹேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கம்ப்யூட்டரில் என்ன சொல்கிறது, கோடிங் யூஸ் பண்ணிட்டு பண்ணுறது. இப்போ அதுக்கெல்லாம் மேத்தமேட்டிக்ஸோட அசிஸ்டன்ஸ் நிறைய தேவைப்படுது. இப்போ அந்த நியூமரிக்கல் இன்டெலிஜென்ஸ் நிறைய இருக்க பசங்க வந்து இந்த கிரிப்டோகிராஃபி, இந்த கோட் வேர்டு வந்து டிகோட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் படிக்கணும்னா மேக்ஸோட பேஸ் இருக்கணும் ஆக்சுவலாக. அப்போ இது செகண்ட் டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வித் நியூமரிக்கல் இன்ட்ரெஸ்ட். இப்போ அடுத்து வந்து தேர்ட் டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அது பேர் வந்து ஸ்பேஸ் மேனிப்புலேஷன் இன்டெலிஜென்ஸ். ஸ்பேஸ் மேனிப்புலேஷன்னா இந்த கட்டுமானம் பணி, இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து அவனுக்கு வந்து ஆர்கிடெக்சர் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்துலலாம் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இன்னொன்று அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். ஆக்சுவலி இந்த கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர ட்ரீம் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. இப்போது ஒன்றும் இல்லை, சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா புக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. நான் அப்படியே ஒரு எறும்பு போயிட்டு இருக்கோம். எனக்கு இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. சின்ன பையனாக இருக்கும்போது நான் அப்படியே ஜஸ்ட் இப்படி பார்ப்பேன். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது எறும்பு போயிட்டு இருந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் எறும்பு போயிட்டு முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு அதுலேருந்து ஸ்டோரி அப்படி வரும். அது அப்படியே எடுத்து பேராஷூட்டில் பறந்துட்டு அப்படியே போகிற மாதிரி அப்படியே பார்த்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கிட்டு இருப்பேன். கண்ணு தான் மூடிட்டு இருக்கும், தவிர கனவுல போயிட்டு இருக்கோம். மண்டையில் தட்டுவாங்க அப்பா அம்மா, எந்திரா தூங்காதரானும். ஆனால் ஆக்சுவலாக என் மைண்ட் உள்ள தூங்கலை ஆக்சுவலாக, ஆனால் ட்ரீம் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸில் பார்த்திங்கன்னா அவங்க பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கலாம், சாங் சிங்கர்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி இது. வணக்கம், என் பேர் சரவணன். சென்னையில் அம்பத்தூரில் இருக்கேன். தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறேன். மாற்று வழி கல்வியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கூகுள் வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷன், டெமோக்ரஸி எஜுகேஷன், ஹோம் வே ஆஃப் எஜுகேஷன் இப்படி எது போட்டாலும் இதை பற்றி நிறைய டாபிக்ஸ் வருது. அதில் வந்து ஒரு 5 பெஸ்ட்டு முறைகளை நான் எடுத்தேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாண்டிசோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை. இது வந்து பார்த்தீங்கன்னா 1907 வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மாண்டிசோரின்றவங்க வந்து ஒரு லேடி, ஒரு சைக்காட்ரிஸ்ட். அவங்க இட்டாலி நாட்டில் இருந்தவங்க. இந்த கல்வி முறை சரியில்லைன்னு 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்ச ஒரு கல்வி முறை இது. ரொம்ப பேச நான் டீட்டெயில் சொல்லுவேன்னா, அங்கே பிரதிபாக்கா சொன்னாங்க இல்லையாக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதுதான் அவங்க சொன்ன மாண்டிசோரி கல்வி முறை. அவங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி அதை எப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. மேபி அவங்க வந்து அந்த மாண்டிசோரி எப்படி கற்றுத்தரதுன்னு ஒரு டிப்ளமோ கோர்ஸே இருக்குது. அது அவங்களாம் போனால் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டு ஸ்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இவர் 1919 வந்து இந்த இது அவர் ஒரு முறை ஆஸ்திரேலியாவில் இருக்காரு. அவர் ஒரு முறையை எடுத்துன்னு வந்தார். இவர் எப்படி பார்த்தீங்கன்னா வேத நூலில் இருக்குங்க, அதாவது பாரம்பரியமாக இருக்கிற விஷயங்களை வச்சு எல்லாத்தையும் சொல்லி தர்றது எப்படி அப்படின்னு வந்திருக்காரு. ஆனால் அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு மத ரீதியாக இருக்குன்றதால நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் அது இருக்குது. இன்னும் சில நாடுகளில் சில பள்ளிக்கூடத்தில் மட்டும் அதை சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹார்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1930 இது இருக்குது. இது எப்படி பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. ஒரு டாபிக் நாளைக்கு என்ன எடுக்கணுமோ அதை இன்னைக்கு கொடுத்துருவாங்க ஒரு டாப்பிக்காக. நாளைக்கு வந்து இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மறுநாள் பசங்க வந்து அதை பற்றி புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்து மறுநாள் வந்து ரவுண்ட் டேபிள் போட்டு உட்காந்து டிபேட் பண்ணணும். ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லணும். டீச்சர் அங்கே இருப்பாங்க. அப்போ மாணவர்கள் வந்து டிபேட் பண்ணுறாங்கன்னா டீச்சர் எதுக்குன்னு கேட்கலாம். டீச்சர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க எந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறாங்கன்னா அதை விட்டு அவங்க வெளியே போகக்கூடாது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணிட்டு கடைசியில் அவங்க எல்லாத்தையும் பேசுனதை கலெக்டிவ் ஆக்கி அது வந்து அவங்களுக்கு நோட்ஸாக கொடுப்பாங்க. இது வந்து ஒரு வகையான இது. இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 15 to 20 people தான் பசங்க தான் வந்து ஒரு கிளாஸில் இருக்க முடியும். அதனால் இது ஒரு அட்வான்டேஜ். நம்ம ரெஜியோ இமிலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையான கல்வி இருக்கு. இதுல என்ன பார்த்தீங்கன்னா 2 to 5 வயசு பசங்களுக்கு அதிகமாக சொல்லி தராங்க. இதை என்னன்னா ஏதோ ஒரு கலையை கற்றுக் கொடுத்துருவாங்க. 5 வயசுக்குள்ளேயே வந்து ஒரு கலையை கற்றுக் கொடுத்து ஒரு பசங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கலை மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எந்த கலை மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கலை மூலயமாவே படிப்பு சொல்லி தருது. இது வந்து அமெரிக்காவில் இன்னும் இருக்கு. அதுக்கப்புறம் சட்பரி அப்படின்னு சொல்லிட்டு 1968 உருவாக்கப்பட்டது. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர
சகோதரிகள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கத்தையும் வந்தனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உமாபதி, ஆசிரியர். ஒரு ஸ்கூலில் இன்னைக்கு என்ன பொசிஷன் என்ன இருக்குதுன்றது நமக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கிற ஒரு விஷயமா இருக்குன்றதுனால ஒரு சின்ன விஷயம் மட்டும் அதை மட்டும் சொல்லிட்டு ஒரு 5 minutes 10 minutes முடிச்சுக்கிறேன். எத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறவங்கள அரசு பள்ளிகளில் உங்கள் பிள்ளைகள் படிக்குது? கொஞ்சம் கையை தூக்குனா நல்லா இருக்கும். அரசு பள்ளிகளில் எத்தனை பேருடைய குழந்தைகள் படிக்குது? 2 பேர் தான். என் உட்பட இந்த 2 பேர்ல இல்லை. இப்போ புரிஞ்சுங்க நீங்க. சரி, ஆனால் நான் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் வேலை பார்க்குற ஒரு ஆசிரியர். ஒரு IAS அதிகாரி ஏற்கனவே அரசு பள்ளியில் சேர்த்து அந்த பள்ளியை வித்ரா பண்ணிக்கிட்டதும் உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நாம நேராக சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன். இப்போ நாம் என்னெல்லாம் பேசிட்டு இருக்கோமோ அத்தனை விஷயங்களும் அரசாங்கம் அரசு பள்ளிகளில் செயல்முறைப்படுத்தியது. ஒரு 10 years காலகட்டத்தில் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் ரிஷிவேலியில் IAS அதிகாரி விஜயகுமார் என்றவர் ஒரு SSAக்கு நியமித்தாங்க. அவர் மாநகராட்சி, சென்னை மாநகராட்சி பள்ளி ஆசிரியர்களை டைரக்டாகவே கூட்டுன்னு போயிட்டு அந்த இடத்துல பயிற்சியெல்லாம் எடுத்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த ஸ்கீம் தான் SSA மூலமாக ஒரு ஸ்கீம் ABL ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் அண்ட் SABL அண்ட் the third one is 1 to 5 and 6, 7, 8 அப்படின்னும் போது அந்த எஜுகேஷன் சிஸ்டம் ALM ஆக்டிவிட்டி லேர்னிங் மெத்தடாலஜி. 1 to 5 ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் அண்ட் ஆக்டிவ் லேர்னிங் மெத்தடாலஜி 6 to 8. சரி, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு உண்டான எல்லா ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் உண்டான கிட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லா ஸ்கூலுக்கும் அனுப்பப்பட்டது. ஆசிரியர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. ஆனால் இந்த சிஸ்டம் 5 ஆண்டுகள் நடந்தது. அடுத்த 5 ஆண்டுகள் வேறொரு ஆட்சி வந்தது. எத்தனையும் பரன் மேல் ஏறியது. இது சிஸ்டம் ஃபெயிலியர் ஆக்கப்பட்டது. ஆசிரியர்களாலும் அரசாங்கத்தாலும் 2 பேரும் பொறுப்பேற்றுக்கணும். அடுத்ததா சமச்சீர் வந்தது. இதுக்கும் என்னன்னா CCEன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. நாம இன்னைக்கு ஃபின்லாந்து நம்பர் 1 எஜுகேஷன் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் காட்டுறது ஃபின்லாந்து. அது உங்களுக்கே நல்லா தெரியும், இல்லை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. அண்ணன் விளக்கியிருக்காங்க. ஒரு பையன் தான் வாழ்க்கையில் என்னவா ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்காக போனான். அப்போ அந்த படமெல்லாம் பார்த்தான். இந்த சிங்கம் 2, இந்த வைஜெயந்தி IPS எல்லாம் பார்த்தா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகலாம் அப்படின்ட்டு. சரி, ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வீட்டில் போய் ஒரு நாள் உட்காந்துட்டு அவரோட நடவடிக்கையெல்லாம் கவனிக்கிறான். கவனித்தோம்னா வர்றதெல்லாம் கிரைம், வர்றவங்கெல்லாம் திருடங்க, கொள்ளக்காரங்க, இவங்ககிட்டே டீல் பண்ணிட்டு இருக்காரா. அடடா, அந்த வேலை வேண்டாம், இந்த மாதிரி பையன் வேலைக்கு நான் போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்புறம் போகிறான். சரி, மருத்துவ தொழில் ரொம்ப நல்ல தொழில், அதை போய் பார்க்கலான்னு போகிறான். பார்க்குறாங்க, வர்றவங்கெல்லாம் நோயாளிங்க, ஒரு மூஞ்சி கூட நல்லா இல்லை, ரொம்ப சங்கடத்தில் இருக்காங்க. இது உங்களை பார்த்து ரொம்ப சங்கடமாக இருக்குன்ட்டு அந்த தொழில் வேண்டான்ட்டு. அடுத்தது நீதி அரசர், ஜட்ஜி, ரொம்ப பெரிய தொழில். அதாவது இறைவனுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறாரு. அந்த தொழிலுக்கு போகலான்னு பார்த்தோம்னா அங்கேயும் அவ்வளோ கிரைம்ஸு, பிரச்சனைகள், அத்தனை பேருக்கும் தண்டனை கொடுத்துட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா ஐயோ இது கூட சரியில்லையே அப்படின்ட்டு பார்க்கும்போது கடைசியில் பார்த்தோம்னா வாத்தியார் தொழில். அப்போ குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க அப்படி மலர் மாதிரி இருக்குது. இவங்கள பார்க்கணும், இவங்ககிட்ட இருக்கிறோம். அப்போ இருக்கையிலே சிறந்த தொழில் வாத்தியார் தொழில் தான் இல்லையா? கைதட்டுறதுக்கு யோசிச்சிங்க. ஆனால் அந்த வாத்தியார் தொழிலுக்கு பக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா நம்ம அதை மதிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம குழந்தைங்கள மதிக்கிறது இல்லை. அப்புறம் இப்போது இந்த கேமரா இருக்குது. கேமராவுக்கு என்ன விலை இருக்கும்? ஒரு சுமாராக ஒரு 20,000 30,000. இப்போ ஒரு லேப்டாப் எடுத்தோம்னா ஒரு 50,000. ஒரு கார் எடுத்தோம்னா ஆடிக்கிற எடுத்தாலும் ஒரு 1 கோடி ரூபா அப்படி விலை இருக்கலாம் இல்லையா?
பிளேட் எடுத்ததுன்னா பல 100 கோடிகள் இருக்கலாம் இல்லைங்களா? இவங்க பிரெஞ்சுக்காரங்கெல்லாம் பிளேட் ரெடி பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 1000 ஏக்கரில் சம்பாதிக்கிறத நான் ஒரு பிளேட் பண்ணி சம்பாதிச்சு வைக்கிறேன். இதெல்லாம் விட மிக பெரிய உற்பத்தி பொருள் எதுங்க? அதை விட எல்லாத்த விட உயர்வானது உற்பத்தி பொருள் மனித குழந்தைகள். மனிதனோட சிறந்தது என்ன இருக்கு? பில்கேட்ஸ்ல இருந்து எல்லாரும். ஆனால் அதில் ஒருத்தன் கீழே இருக்கிறான், ஒருத்தன் மேலே இருக்கிறான். அந்த வித்தியாசங்கள் எதிலிருந்து வருது? அவங்க எப்படி உருவாக்கப்பட்டாங்க, அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2016 அன்று நாம் இன்று பானு வீட்டு கல்வி முறை அதனுடைய 2வது கலந்தாய்வு கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு நாம் சில விஷயங்களை பேசியிருக்கிறோம். அதை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். முதல் விஷயம், பானு வீட்டு கல்வி முறை அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிற கல்வி முறைகள் ஒழுங்கா இல்லாதனால இருந்துச்சு. முதல்ல இருந்துச்சு, குருகுல கல்வி காலத்தில் இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு ஒழுங்கா இல்லைங்கிறனால இதை ஒழுங்குபடுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தளம். மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு ஒரு ஸ்கூல் ஸ்ட்ரக்சரோ யூனிவர்சிட்டி அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்ல உள்ளங்கள்லாம் ஒன்று சேர்ந்து எஜுகேஷனை ஒழுங்குபடுத்த போகிறோம். அதுக்கான ஒரு தளம். இதை பற்றி புரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே பானு ஹோம் எஜுகேஷன் பார்ட் 1ன்னு ஒரு வீடியோ இருக்குது, 2 அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது, பாகம் 3ன்னு புவிதம்னு ஸ்கூலை பற்றி இருக்குது. இந்த 3 பாகத்தை கேட்டாதான் இப்போ நம்ம பேசுறது புரியும். இந்த இன்னைக்கு வரைக்கும் பானு ஹோம் எஜுகேஷனில் என்ன முடிவு பண்ணியிருக்கிறோம்னா, கர்ப்ப காலத்துக்கு முன்னால் என்ன செய்யணும். நம்மளுடைய ஹீலர் பாஸ்கர் நான் நடத்துகிற அனாட்டமிக் தெரப்பி அப்படிங்கிற 5 நாள் வகுப்பை ஒரு முறை அப்பாவும் அம்மாவும் கலந்துக்கணும். விபாசனா அப்படிங்கிற 10 நாள் வகுப்புக்கு ஒரு முறையாவது கர்ப்பத்துக்கு முன்னாலேயே போயிட்டு வரணும். கர்ப்ப காலத்தில் போகக்கூடாது. டாக்டர் ஃபசூல் ரஹ்மான் எழுதின பெண்களே உங்களுக்காக இறைவழியில் இனிய சுகப்பிரசவம் 2 புக்கை கண்டிப்பாக படிச்சே ஆகும். அதுக்கப்புறமா சுகப்பிரசவம் சம்பந்தமா ஒரு 3 பேர்த்து நம்பர் கொடுப்பேன். இந்த பேப்பர் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க போறேன். இந்த பேப்பர்ல இருக்கிறதா படிக்கிறேன், ஸோ எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 1 சாய் தேவி 9790602414 9790602414. 2வது கோமதி 3வது சந்திரகலா 9629653393 9629653393. அடுத்தது ஏற்கனவே சுகப்பிரசவ ஆனவங்க ஃபோன் நம்பர் வேணும்னா நம்ம ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட வாங்கி அவங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆஃபீஸ் நம்பர் 9944221007 9842452508 9944221007 9842452508. அடுத்தது கர்ப்ப காலத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய டீட்டெயில்ஸ் நான் வச்சிருக்கிறேன். அதை 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2017 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம். இது சம்மந்தமாக யாருக்காவது விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு அனுப்பிச்சு வைங்க, அதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது குழந்தை பெற்றதுலேருந்து முதல் 5 வயசு வரைக்கும் எப்படி வளர்த்தணும், என்ன பண்ணணுங்கிறதையும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். பல நல்ல உள்ளங்கள் உதவி செய்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் தெரிஞ்சால் அனுப்பிச்சு வைங்க. இது 1ஆம் தேதி 3வது மாதம் 2017 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது 5 வயது முதல் 12 வயது வரை தர்மபுரி அருகே நாகர்கூடல் அப்படிங்கிற ஊரில் மீனாட்சி அம்மாள் ஒருத்தங்க புவிதம்னு ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்கூலை போய் பார்த்துட்டு ஒன்று அந்த ஸ்கூலில் சேருங்க, இல்லை அதே மாதிரி ஸ்கூல் ஒன்று ஆரம்பிங்க, இல்லை அந்த மாதிரி ஸ்கூல் இருக்கிற ஒரு பள்ளியில் உங்கள் குழந்தைய சேருங்க. எதுவுமே முடியலன்னா ஏற்கனவே படிக்கிற குழந்தைய அதே ஸ்கூல் அனுப்புங்க. இப்போதைக்கு புரிஞ்சுக்குங்க, இன்னைக்கே மாற வேண்டாம். இன்னைக்கு நம்ம ஒரு வேலையை ஆரம்பிச்சோம்னா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம மாறினா போதும். உடனே இந்த வீடியோவை கேட்ட அடுத்த நிமிஷம் குழந்தைய ஸ்கூலுக்கு போகாதீங்க, வீட்டில் உட்காருங்கன்னு சொல்ல வரல. இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தைய எப்படி வளர்க்கணுங்கிறது இன்னைக்கு இருந்து ஆராய்ச்சி பண்ணாதானே தெரியும். ஒரே நாள் எப்படி தெரியும்?
ஸோ போய் முதல்ல பார்த்துட்டு வாங்க, இந்த கிளாஸுக்கு வாங்க, மற்றவங்களை எல்லாம் பேசுங்க, ஒரு ஐடியா வரட்டும், யோசிங்க, முதல்ல யோசிங்க, யோசிச்சு ஒரு நாள் தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும் போது, தெளிவான முடிவு கிடைக்கும் போது அன்னைக்கு ஆக்ஷன் எடுத்துக்கலாம். பல பேர் கேட்குற கேள்வி இதுதான், அப்போ நான் உடனே ஸ்கூலுக்கு நிறுத்திடுறதா, என் குழந்தை 5வது படிக்கிறது என்ன பண்ணுது, நிறைய கேள்வி கேட்குறீங்க. இப்போதைக்கு ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம் பிரகாரம் இருக்கட்டும், நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம், பல இடங்களுக்கு போவோம், கற்றுக்குவோம். உங்களுக்கு எப்போ இதுதான் சரியான முறைன்னு தோணுதோ அந்த முறைப்படி குழந்தைய எஜுகேட் பண்ணுங்க. அது வரைக்கும் முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க, சொன்ன உடனே சேர்த்த வேண்டாம். அடுத்தது, தினமும் ஒரு 1/2 மணி நேரமாவது செலவு செஞ்சு சென்னையில் இருக்கிற மொழி பிரியன் அப்படிங்கிற நம்பரோட கொடுக்குறேன். உங்கள் குழந்தைக்கு தினமும் ஒரு 1/2 மணி நேரம் செலவு செஞ்சு 2 வருடத்தில் 200 மொழி கற்றுக்கிற மாதிரி அவர் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. 200 மொழியும் கற்றுக்க வேண்டாம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4-5 மொழியை அந்த குழந்தை கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா பிற்காலத்தில் அந்த குழந்தை பொழைச்சிக்கும். ஸோ அந்த மொழி பிரியன் அவருடைய நம்பர் 9789960549 9789960549. இவரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு உங்கள் வீட்டில் இருந்துட்டு ஃபோன் மூலியமாவோ ஸ்கைப் மூலியமாவோ இல்லை நேரடியாகவோ சுலபமாக பல மொழிகளை எப்படி கற்றுக் கொடுக்குறாரு, அவரை நாம் பயன்படுத்தி கொள்வோம். அடுத்தது, தாய்மொழி தான் முக்கியம். இது பலரும் பல்வேறு விதமாக சொல்லிட்டு இருக்கிற முக்கியமான விஷயம் ஒன்று. தாய்மொழி மூலமாக கற்றுக்கிறது, பேஸ் இருந்தால் தான் கற்றுக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தாய்மொழியின் சிறப்பை, தாய்மொழி மூலமாக எப்படி கற்றுக்கிறது, அதில் இருக்கிற நல்லது கெட்டதை பற்றி ஆராய்ச்சி செய்த தமிழ் திரை வேபி வினோத்குமார் அவருடைய நம்பர் கொடுக்குறேன். அவருக்கு ஃபோன் பண்ணி அவருடைய வீடியோவை வாங்கி அந்த ஒரு முறை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லுவார். அவருடைய வீடியோ நம்ம ஆஃபீஸில் இருக்கும், வேணா நீங்கள் நம்ம ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அவருடைய நம்பர் 9994262666 9994262666. அடுத்தபடியாக, சிறுவயது முதலேயே கல்வியை வேற ஒரு கோணத்தில் யோசித்து படித்து பட்டம் வாங்கி கல்லூரி ஆசிரியராக பணிபுரிஞ்சு கல்வியும் நிர்வாகமும் எதுவுமே ஒழுங்காக இல்லாதனால வேலையை பிடிக்காம ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து முழு நேரமாக கல்வியை ஆராய்ச்சி பண்ணி பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கிற சென்னை சொந்த ஊராகிய கொண்ட திண்டுக்கல் வசித்து வரும் பிரதீபா அவங்ககிட்ட இனிமேல் எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா அவங்க பேசும்போது அதில் ரொம்ப தெளிவு இருந்துச்சு. பொதுவாக நான் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து பார்க்கும் பொழுது எனக்கு இருந்த கேள்விகளுக்கு அவங்க பதில் கிடைக்குது. ஸோ நமக்கு தேவை சொல்யூஷன் தான். பிரச்சனையை ரொம்ப நேரம் பேசுறதுனால இப்போ ஒன்றும் ஆக போகிறதில்ல. அடுத்து என்ன செய்யணும், நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவங்க பேச்சில் எனக்கு ரொம்ப தெளிவு இருந்தனால அவங்க நம்பர் கொடுக்குறேன். ஏதோ இனிமேல் எஜுகேஷன் சம்மந்தமாக உங்கள் குழந்தை எப்படி வளர்க்கணுங்கிறத பிரதீபா மேடம் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. 9003289793 9003289793. மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை கண்டிப்பாக எனக்கு எழுதி அனுப்புங்க. நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், பிரச்சனையெல்லாம் ரொம்ப நேரம்லாம் பேசிகிட்டு இருக்க வேண்டாம். ரொம்ப எனக்கு தேவையில்லாத விஷயமெல்லாம் ரொம்ப நேரம் கதையெல்லாம் வேண்டாம். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ஏன் வாடி சொல்கிறேங்க. அதாவது இந்த பவுன் ஹோம் எஜுகேஷனுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு 3 விஷயத்தை அனுப்புங்க. அது ஆடியோ வீடியோ டெக்ஸ்ட் என்னமோ பண்ணுங்க, எனக்கு 3 விஷயம் தான் வேணும். எதை செய்யக்கூடாது எதை செய்ய வேண்டும் ஏன், இதுக்குத்தான் எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் வேணுமே தவிர மற்ற விஷயங்களுக்கு எனக்கு தேவையில்லை. மேலும் அடுத்த 3வது கூட்டம் பொதுவாக ஒவ்வொரு மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா 30ஆம் தேதிங்கிறது நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம். இந்த தடவை கொஞ்சம் டேட்டு மாறுது. இது ஜூலை மாதம் 27ஆம் தேதி, ஜூலை 27ஆம் தேதி இதே இடத்துல நடைபெறும். யார் வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம், நீங்கள் பேசலாம். மேலும் இங்கே பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதை நான் ஆராய்ச்சி பண்ணி அவங்க பேசுகிறத திரும்ப கேட்டு அவங்க பேசுகிற வீடியோவை திரும்ப பார்த்து அதில் உள்ள கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நிறைய ஃபோன் பண்ணி அவங்கள நேரில் பார்த்து இன்னும் விளக்கமாக நிறைய கேள்விகள் கேட்டு ஒரு தெளிவு ஏற்பட்டோடனே அடுத்த 3வது கூட்டத்திலேயோ இல்லை யூடியூப்லேயோ இந்த இன்னைக்கு பேசுகிறவங்களையெல்லாம் அறிமுகப்படுத்தி வைப்போம். இப்போ புவிதம், அந்த 200 லாங்குவேஜ் மொழி பிரியன் பிரதீபா, அப்புறம் வினோத் ஐயா, இவங்களையெல்லாம் நான் நம்பர் கொடுத்து அவங்கள கான்டாக்ட் பண்ணுன்னு ஏன் சொல்கிறேன்னா இவங்களையெல்லாம் 3 மாதமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்.
நிறைய சந்தேகங்கள் கேட்டு தெளிவுபடுத்தி தான் அவங்கள பற்றி நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஸோ இன்னைக்கு புதுசாக நிறைய பேர் பேசியிருப்பாங்க. நான் பேசின உடனே அதை நான் பொதுமக்களுக்கு கொடுக்க விரும்பலை. அவங்க பேசின விஷயத்தை நான் திரும்ப திரும்ப கேட்டு அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் வாங்கி ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு அதில் எனக்கு யாருடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குது, எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்குதோ அதை நான் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கிறோம். ஸோ இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருந்த உங்களுக்கும் நன்றி. எல்லாம் வல்ல இறையாற்றல், இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்வதற்கு உதவி செய்த எல்லாம் வல்ல இறையாற்றலுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்வதற்காக உழைத்த நமது அலுவலகத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி. இந்த விஷயத்தை வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிற சதீஷ் ஐயா அவர்களுக்கு நன்றி. மேலும் இந்த பானு எஜுகேஷன் ஹோம் எஜுகேஷனில் எனக்கு அப்புறம் நீங்கள் ஃபோனெல்லாம் பண்ணுறீங்க இல்லைங்களா, ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு இல்லைங்களா, அந்த டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். www.selfeducation.org இந்த வெப்சைட்டில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இமெயில் வேணும்னா selfeducation@home@gmail.com selfeducation@home@gmail.com இதெல்லாம் இந்த பேப்பரில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபோன் நம்பர் 8220667120 8220667135. எனக்கு அப்புறமா இந்த 3 மாதமாக நான் 6 மாதமாக நீங்கள் எல்லாம் ஃபோன் பண்ணுறீங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாம் இந்த விஷயமெல்லாம் கொடுத்துட்ருக்கிற சுகந்தி அவர்களுக்கு நன்றி, வாழ்வளமுடன். இப்படி பல்வேறு நல்ல உள்ளங்கள் உதவி செஞ்சிட்ருக்கிறாங்க. அனைவருக்கும் நன்றி. எல்லாம் வல்ல இறை ஆற்றலுக்கும் நன்றி. கடைசியாக கிளைமேக்ஸில் என்ன சொல்ல வரோம்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், பானு ஹோம் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது எங்கிட்ட வாங்கன்னு சொல்கிறதுக்கு கிடையாது. நல்ல விஷயத்தை, அறிவை, ஞானத்தை இந்த உலக மக்களுக்கு விட்டுட்டு போகிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தளம். அதனால் எதுக்கு சொல்ல வரோம்னா, பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பானு ஹோம் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோன்னே குழந்தைகளை எங்ககிட்ட அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட அனுப்புறதை விட உங்ககிட்ட வந்தால் என்ன செய்வீங்களோ அதை நாலேஜாக மாற்றி நீங்கள் பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணால் தான் எனக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பல பேர் நினைக்கிறாங்க எங்கிட்ட அனுப்புங்க நான் பார்த்துக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. உங்ககிட்ட அனுப்பலாம், இல்லைன்னு சொல்ல வரல. உங்ககிட்ட அப்படிங்கும்போது அது ஒரு ஃப்ரேம். ஸோ உங்ககிட்ட வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்களோ அது உங்ககிட்டே இருக்கணும். உங்ககிட்ட வராமையும் பப்ளிக்கில் ஃப்ரீயாகவோ ஏதோ ஒரு வகையில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அனாட்டாமிக் தெரப்பி அப்படிங்கிறது எங்கிட்ட 5 நாள் கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா சொல்லித்தருவேன்னு வச்சிருக்கிறேன். நான் ஒரு வேளை 5 நாள் கிளாஸ்க்கு வந்தால் மட்டும்தான் சொல்லித்தருவேன் அப்படிங்கிறது வேற. அதே 5 நாள் கிளாஸ் வீடியோவாக இருக்குது, அதே 5 நாள் கிளாஸ் ஆடியோவாக இருக்குது, அதே 5 நாள் கிளாஸ் பல்வேறு மொழிகள் இருக்குது, அதே கிளாஸ் யூடியூப்ல ஃப்ரீயாக இருக்குது. மெயில் அனுப்பிச்சா திருப்பி அனுப்புகிறோம், சிடியை காப்பி போட்டுக்கலாம்னு சொல்கிறோம், ஹார்ட் டிஸ்கில் ஃப்ரீயாக காப்பி போட்டு கொடுக்குறோம். இப்படி பல்வேறு விதமாக எல்லாமே வச்சுருக்கிறோம். ஸோ எல்லா வகையிலையும் நாலேஜ் அப்படிங்கிறது இங்கே எதுவுமே ஸ்டோர் பண்ணல, ஓப்பனாக வச்சுருக்கிறோம். அந்த மாதிரி கல்வியையும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை அப்படியே பப்ளிக்காக கொடுக்கறதுக்கு தயாராகும் பொழுது கண்டிப்பாக அது அந்த விஷயம் மக்களுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பை உருவாக்குறத விட நாலேஜ், அறிவை உலக மக்களுக்கு நம்ம விதைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த பானு ஹோம் எஜுகேஷனுடைய சிஸ்டம். ஸோ இங்கே வந்து பேசின பல்வேறு நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நீங்கள் பேசுனதெல்லாம் நான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். அடுத்த 3 மாதத்துக்குள்ள இந்த கேம்பில் பேசுனவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதில் எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, எது நல்லா இருக்குதோ அதை நம்ம அடுத்த கேம்பில் இதே மாதிரி இவரை போய் பாருங்க அப்படின்னு அவங்க நம்பரை நம்ம கொடுத்துருவோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. நம்ம மீண்டும் சந்திப்போம். மறுபடியும் நான் சொல்கிறேன், எல்லாரும் ஒன்றாவே இருப்போம். கருத்துக்கள் முரண்பாடு இருந்தாலும் ஒன்றாக இருக்க வேண்டும். லட்சியம் ஒன்று, கருத்து தானே வேற. பல பேர் என்ன பண்ணுறாங்க, உன் கருத்து வேற, என் கருத்து வேற, இனிமேல் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், கிளாஸுக்கு வர மாட்டேன் அப்படின்னு போகிறாங்க. பல பேர் அப்படிதான். ஒரு குருநாதர் சொல்லிடுவார், இனிமேல் அவர்கிட்ட நான் போக மாட்டேன், அந்த ஒரு கருத்து தப்பாக சொல்கிறாருன்னா ஒன்று தான் தப்பாக சொல்கிறாரு, அது முரண்பாடு, தப்பு இல்லை. ஸோ என்ன சொல்கிறேன், ஒன்றாக இருப்போம், கருத்து முரண்பாடோடு இருப்போம். அதை பற்றி பேசுவோம், திரும்ப பேசுவோம். ஒன்று நீ கிளியர் ஆகணும், இல்லை நானும் கிளியர் ஆகணும். 2 பேருக்கு கருத்து முரண்பாடு இருந்தால் யாரோ ஒருத்தர் கிளியர் ஆகணுங்கிறத நோக்கமே தவிர விலகி போகிறது நோக்கம் கிடையாது. அதனால எஜுகேஷன் உலக மக்களுக்கு, நமது பின்னால் வர தலைமுறைக்கு நல்ல எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இருக்கிற எல்லாருமே எப்பொழுதுமே ஒன்றாக இணைந்திருப்போம். ஆனால் கருத்துக்களில் முரண்பாடோடு இருப்போம். அப்பொழுதுதான் நாம் இந்த விஷயத்தை நல்லபடியாக கொண்டு சேர்த்த முடியும். ரொம்ப சந்தோஷம்.
செழிக்கட்டும் விவசாயம், சீர்படுத்தும் நிர்வாகம், உலக மக்கள் அனைவரின் முகத்திலும் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. சந்தோஷம். தேங்க்யூ.